வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு லோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆல்ரெடி பைக் பாலிஷ் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி போட்டிருந்தேன். வேணும்னா பார்த்துக்காங்க, அதுக்கான லிங்க் கூட கீழே கொடுத்துருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கும் அது ரிலேட்டடான ஒரு ஐடியா பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா கார் ஷாம்பு மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளே இந்த ஷாம்புவை மேக் பண்ணி பேக் பண்ணி நம்ம சேல் பண்ணலாம். லோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த கார் வாஷ் ஷாம்புவை நம்ம இந்த ஃபார்முலாவோட சொல்லியிருக்கேன். அதாவது என்னென்ன ரா மெட்டீரியலாக வச்சு இந்த ஷாம்பு மேக் பண்ணுறதுன்னு, தென் வீட்டிலே வச்சு கூட நம்ம இந்த ப்ராசஸ் பண்ண முடியும். இதுக்கான ரா மெட்டீரியல் ஈஸியாகவே நம்மளை சுற்றி அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நம்மளால் பை பண்ணி நம்மளால் இதை மேக் பண்ண முடியும். ஸோ சிம்பிளான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் மூலமாக இந்த ஷாம்பு மேக் பண்ணலாம். ஸோ கார் ஷாம்பு பற்றி நம்மளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதோடைய யூஸ் எந்த அளவில் இருக்கும் அப்படின்னு. ஸோ கார் வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஷாம்பு அவ்வளோதான். ஸோ இது வந்து பிராண்டட் பார்த்துலாம் மோஸ்ட்லி யாரும் வாங்குறது இல்லை. ஸோ பிராண்ட் பார்த்து வாங்குறதுலாம் ரொம்ப கம்மி தான். அதனால் ஈஸியாக நம்மளால் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோவில் எப்படி இந்த ஷாம்பு மேக் பண்ணலாம், தென் என்னென்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், தென் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார் கிளீனிங் ஷாம்பு எப்படி மேக் பண்ணணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதை மேக் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல் என்னென்ன வேணும், என்னென்ன பொருட்கள் வச்சா நம்ம தயாரிக்க போகிறோன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்மளால் ஈஸியாக நம்ம பக்கத்தில் உள்ள கெமிக்கல் ஷாப்லேயே நம்மளால் ஈஸியாக இதுக்கான பொருள் எல்லாத்தையும் வாங்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து SLEs அப்படின்னு ஒரு லிக்யூட், அது ஒரு சல்ஃபேட் லிக்யூட், அதை நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் சால்ட்டு, நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சால்ட்டு. அதுக்கப்புறம் சிலிக்கான் ஆயில். ஸோ இது நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும், பார்த்துக்கலாம். எல்லாமே லிக்யூட் தான். ஸோ இந்த சிலிக்கான் ஆயில்ன்றது இந்த கார் பைக் பாலிஷ்லாம் சைனிங் கொடுக்கறதுக்காக இந்த சிலிக்கான் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான பர்பஸ் தான் இந்த சிலிக்கான் ஆயில். அதுக்கப்புறம் நார்மல் பியூரிஃபைடு வாட்டர், அதுக்கப்புறம் கலர் பவுடர், அதுக்கப்புறம் ஏதாட்டும் ஃப்ராக்ரன்ஸ். கலர் வந்து நம்ம என்ன கலர் நம்மளுக்கு இஷ்டமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பெர்ஃப்யூமும் அதே மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு பிராண்டடுக்கும் ஒவ்வொரு ஸ்மெல் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல லெமன் ஃப்ளேவர் அந்த மாதிரி நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்குன்னு ஒரு பிராண்டட் ஃப்ளேவர் வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ ரா மெட்டீரியல் நம்மளுக்கு இருந்தாலே போதும், ஈஸியாக நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் எந்தெந்த அளவு நான் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் மிஷினரிஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த மிஷினரிஸ் எதுவும் தேவையில்லை. இன்கேஸ் நம்ம பெரிய சைஸில் பண்ணுறோன்னா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த மிக்சர் தேவைப்படும். ஸோ மிக்ஸ் பண்ணுறது அந்த பெரிய பைப் மாதிரி இருக்கும். ஸோ மிஷின் ஆன் பண்ணோன்னா அது உள்ள மிக்ஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிஷின் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ மிஷினரியும் பார்க்கும்போது நம்மளுக்கு பெருசாக எதுவுமே தேவைப்படாது. இப்போது இந்த கார் கிளீனிங் ஷாம்பு மேக்கிங் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். சிம்பிளான ப்ராசஸ் தான், பெரிய ப்ராசஸ்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். அது எந்தெந்த ரேஷியோன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து 600 கிராம் கார் ஷாம்பு மேக் பண்ணுறதுக்கான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த 600 கிராம் ஷாம்பு மேக் பண்ண எந்தெந்த அளவில் எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ரா மெட்டீரியல் வந்து SLEs வந்து 100 கிராம் ஆட் பண்ணணும். சால்ட் வந்து 15 கிராம், வாட்டர் வந்து ஒரு 400 கிராம். எல்லாமே நம்ம அளந்து தான் போடணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சின்றது கிடைக்கும். அதுக்கப்புறம் சிலிக்கான் ஆயில் வந்து ஒரு 10 கிராம். ஸோ தேவையான அளவு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கலர் தேவையோ, எந்த கலர் நம்மளுக்கு இஷ்டப்படுறோமோ அதுக்கு தகுந்தாப்புல கலரும் பெர்ஃப்யூமும் நம்மளுக்கு ஸ்மெல் எந்த அளவுக்கு ஓகே நமக்கு படுதோ அந்த அளவுக்கு நம்ம பெர்ஃப்யூமை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இந்த அளவில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ முதல்ல நம்ம வாட்டரையும் சால்ட்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் SLEs ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு ஜெல்லி ஃபார்மில் இருக்கும். ஸோ அதனால் நல்ல தண்ணியோட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது 3 மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட அந்த சிலிக்கான் ஆயிலை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மொத்தமாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த ஷாம்பு ஃப்ளேவர், அந்த ஷாம்போட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் சிலிக்கான் ஆயில் எதுக்காக முன்னாடி சொன்ன மாதிரி வாஷ் பண்ணும்போது சைனிங் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக கலரும் அந்த கெமிக்கல் ஷாப்பில் நம்மளுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். இது கெமிக்கல் ஆட் கலர்னு கேட்டாலே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தென் ஃப்ராக்ரன்ஸ், நம்ம எந்த ஸ்மெல் பிடிக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ரெடிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கார் ஷாம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக இந்த மாதிரியான பாட்டிலில் நம்மளுக்கு எந்த ஷேப் எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பாட்டிலெலாம் ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் 1/2 லிட்டர் அந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு எந்த அளவு ஸ்டிக்கர் நம்மளுக்கு வேணுமோ அதை டிசைன் பண்ணிவிட்டு ஸ்டிக்கரையும் ஒட்டி நம்ம பேக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மேக்கிங் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக முடிஞ்சிட்டு. ஸோ நம்மளுக்கு இவ்வளோ தான் நம்ம மேக்கிங் ப்ராசஸ். நான் சொன்ன அளவில் நீங்கள் வீட்டிலே வச்சு கூட ட்ரை பண்ணலாம். இந்த அளவுக்குலாம் பெரிய காஸ்ட்லாம் ஆகாது. ஜஸ்ட் ஒரு 30 ரூபா தான் ஆகும் இந்த பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு. ஸோ நீங்கள் வீட்டிலே கூட நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், ஸோ ஒரு 1 மந்த்துக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்கும்னா இனிஷியல் காஸ்ட். ஸோ இனிஷியல் காஸ்ட்னா நம்மளுக்கு ஒரு 10,000 ஆகும். ஸோ இந்த இனிஷியல் காஸ்ட் எதுக்காகனா அந்த SLEs பவுடர் வாங்குறதுக்கு, சிலிக்கான் ஆயில் வாங்குறதுக்கு, பெர்ஃப்யூம் வாங்குறதுக்கு, கலர் வாங்குறதுக்கு, ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு 10,000 ஆகும். ஸோ அதுக்கப்புறம் மிக்சிங் மிஷின் நம்மளுக்கு தேவைப்பட்டு பெரிய சைஸில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மிக்சிங் மிஷின் கண்டிப்பாக வாங்கணும், அதுக்கு ஒரு 30,000 ஆகும். அதுக்கப்புறம் ஷாம்பு பாட்டில் இந்த மாதிரி ஷேப்லலாம் பாட்டில் வந்து ஒரு 10,000 நம்மளுக்கு ஈஸியாக நம்ம அவைலபிளாக இருக்குது. பெட் பாட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய பாத்திரங்கள் தேவைப்படும். ஸோ அதுக்கு நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்டிக்கர் டிசைனிங் வேணுமோ அதை நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு ஒரு 1000 rupees ஆகும். ஸோ ஃபிக்ஸடாக நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு தேவைப்படும். இதை தவிர நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆக போகிறது இல்லை. இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட்னு எந்த அளவுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம முன்னாடி இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் சொன்ன அளவுக்கு நம்ம இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணலாம், அந்த ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அதாவது இந்த SLEs பவுடர், வாட்டர், சிலிக்கான், சால்ட்டு, பெர்ஃப்யூமு, ஸோ இது எல்லாத்துக்கும் மொத்த காஸ்ட் வந்து 24 ரூபா தான். 24லேருந்து 25 ரூபா தான் நம்மளுக்கு காஸ்ட், மொத்த காஸ்ட். அதாவது ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் சொன்ன அளவுக்கு வாங்கினோன்னா ஒரு 25 ரூபா தான் நம்மளுக்கு ஆகுது. ஸோ இது மூலமாக நம்மளை 600 கிராம் வந்து நம்மளை வந்து ஷாம்பு மேக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ 1 லிட்டர் வந்து நம்மளுக்கு காஸ்ட் வந்து 40 rupees ஆகுது. 1 லிட்டர் மேக் பண்ணோம்னா நம்மளுக்கு 40 rupees ஆகுது. ப்ளஸ் ஒரு 10 rupees எதுக்காங்கன்னா பாட்டிலுக்கும் ஸ்டிக்கருக்கான காஸ்ட் வந்து ஒரு 10 rupees. ஸோ மொத்தமாக 1 லிட்டர் ஷாம்பு மேக் பண்ணுறதுக்கு 50 rupees தான் ஆகுது. சரிங்களா? பட் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு சேல் ஆகுது நீங்களே ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செல்லிங் காஸ்ட் வந்து மினிமமாக 400லேருந்து 500 வரைக்கும் நம்மளுக்கு ஈஸியாக செல் பண்ணுறாங்க. பட் நம்ம அந்த அளவு கூட செல் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 300லேருந்து ஒரு 350 ரூபா மார்ஜின் வச்சு ஹோல்சேலர்கிட்ட கொடுத்தாலே போதும். நம்மளுக்கு ஈஸியாகவே நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கும். இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஸோ இதோட யூஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். மெயினாக ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம், இல்லை அந்த கார் வாஷிங் சென்டரில் டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துக்குலாம் போகும்போது நம்மளுக்கு அதிக லெவலில் செல் ஆகும். இல்லைனா ஹோல்சேல் யார்ட்டையும் பிடிச்சி அவங்க நம்ம லோ காஸ்ட்டில் கோட் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோட வரேன். தேங்க்யூ.